வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரிக்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு. கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் நம்பிக்கை இழப்பு. நீதிக்கான உதவியை நாடும் திருச்சபை. கோட்டாபயவினால் நான் ஏமாற்றப்பட்டுள்ளேன். பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் பகீர். சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல, அவர்களை ஏமாற்ற முடியாது. டயானா கமகே எச்சரிக்கை. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையில் இடம்பெற்ற கடற்றொழில் மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல். இலங்கை மதுவரி திணைக்களத்தில் பணியாளர் பற்றாக்குறை, போராடும் திணைக்களம். நாட்டில் தக்காளி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வெளியான தகவல். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே மைத்திரிபால சிறிசேனவிற்கான தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான அரசாங்க விசாரணைகளில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை கூறியுள்ளதுடன் நீதிக்காக தெய்வீக உதவியை நாடுவதாக குறிப்பிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 3 தேவாலயங்கள் மற்றும் 3 விருந்தகங்களை இஸ்லாமிய தற்கொலை குண்டுதாரிகள் தாக்கினர். இந்நிலையில் குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் உள்ளவர்களை இலங்கை அதிகாரிகள் அம்பலப்படுத்துவார்கள் என தாம் நம்பவில்லை என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதுவரை ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய எதையும் செய்யவில்லை. தாக்குதல்களின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குண்டுவீசி தாக்கப்பட்ட 2 தேவாலயங்களில் மத வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளதுடன் விசுவாசிகளின் அமைதியான அணிவகுப்பு இடம்பெறவுள்ளது. முன்னதாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தற்போதைய நிர்வாகத்தின் உயர் புலனாய்வு அதிகாரியுடன் தொடர்பு படுத்திய 2023ஆம் ஆண்டு பிரித்தானிய தொலைக்காட்சியால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தவறிவிட்டுள்ளது. எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் குண்டுவெடிப்புகளின் முழு சூழ்நிலையையும் கண்டறிய சர்வதேச உதவியுடன் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த வேண்டும். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த 200 கத்தோலிக்க அடியார்கள் அனைவரும் நம்பிக்கையின் வீரர்கள் என்றும் கௌரவிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரோதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே எச்சரித்துள்ளார். அண்மையில் விற்பனையாளர் ஒருவர் சுற்றுலா பயணி ஒருவருடன் அதிக விலைக்கு கொத்து ரொட்டியை விற்பனை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் முட்டாள்கள் அல்ல, அவர்களை ஏமாற்ற முடியாது என குறிப்பிட்ட ராஜாங்க அமைச்சர் விருந்தோம்பல் நட்புறவு மிக்க சுற்றுலா தளமாக உள்ள இலங்கையின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கோரியுள்ளார். அத்துடன் ஏனைய சக வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் இதுபோன்ற நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் வர்த்தகர்களை வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் வாக்குறுதியினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனக்கும் பேராயர் சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதி அளித்தார். எவ்வாறாயினும் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக பேராயர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது.
கடற்தொழில் மீனவர்கள் சார்ந்த புதிய சட்டமூல வரைவொன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ரீதியாக கடற்தொழில் சம்மேளனங்கள் ஊடாக பிரதிநிதிகளுடன் இணைந்து சட்டமூலம் தொடர்பாக கொழும்பு பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து முன்னாள் மாகாண எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அமைச்சின் செயலாளராக உள்ள தவராசா அவர்கள் வளவாளராக கலந்து கொண்டு சட்டமூலம் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகள் பெறப்பட்டு குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் உத்தியோகத்தர்கள், சமாச உறுப்பினர்கள், முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கலந்துரையாடலில் மீன்பிடி நடவடிக்கை உரிமம் வழங்கலின் பொதுவான கோட்பாடுகள், மீன்பிடி உரிமத்தின் கால எல்லை, மீன்பிடி நடவடிக்கை உரிமங்களின் கைமாற்றம், வெளிநாட்டு கலன்கள் மூலம் இலங்கை நிலப்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதலை தடை செய்தல், இலங்கை நிலப்பரப்புகளில் மீன்பிடி செயல்பாடுகளை நடாத்துவதற்கான மீன்பிடி உரிமம் ஒன்றை புதுப்பித்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. குற்றங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதற்கு போலீஸ் சிசிடிவி கேமரா அமைப்புடன் பொது மற்றும் தனியார் சிசிடிவி அமைப்புகளை ஒருங்கிணைக்க போலீஸ் திணைக்களம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்ப கட்டத்தில் கொழும்பு நகரில் உள்ள குடியிருப்புகள் உட்பட தனியார் நிறுவனங்களிலிருந்து சுமார் 2000 சிசிடிவி கேமராக்கள் போலீசாரின் வலையமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதுடன் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களின் ஒத்துழைப்புடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இரண்டாம் கட்டமாக நாடு முழுவதும் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்புகளுடன் போலீஸ் சிசிடிவி அமைப்பை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கொழும்பில் உள்ள வீடுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் குற்றச்செயல்களை தடுப்பதில் அவற்றின் தற்போதைய பங்களிப்பு குறைவாக உள்ளதுடன் போலீஸ் திணைக்களத்திடம் 176 சிசிடிவி கேமராக்கள் மட்டுமே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை நிதியமைச்சின் வருமானம் ஈட்டும் துறைகளில் ஒன்றான இலங்கை மதுவரி திணைக்களத்தின் 17 உயர்மட்ட பதவிகள் வெற்றிடங்களாக உள்ள நிலையில் பணியாளர்கள் பற்றாக்குறையுடன் திணைக்களம் போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் திணைக்களத்தின் ஒட்டுமொத்த உயர்மட்ட அதிகாரிகளும் இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற உள்ளதோடு இந்த விவகாரத்தில் எந்த தீர்வும் காணப்படாத பட்சத்தில் நிலைமை மோசமடையலாம் என்று திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதுள்ள அதிகாரிகள் வெற்றிடங்களாக உள்ள 17 அதிகாரிகளின் பணிகளையும் மேலதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் தினசரி வழக்கமான பணிகளை மேற்கொள்வது கூட புதிய சவாலாக மாறியுள்ளது. துறை தலைவர், மதுவரி ஆணையாளர் நாயகம் பதவிகளை தவிர ஒரு கூடுதல் மதுவரி ஆணையாளர் நாயகம், 5 மதுவரி ஆணையாளர்கள், 7 துணை மதுவரி ஆணையாளர்கள் மற்றும் பல உதவி மதுவரி ஆணையாளர்கள் போன்ற பதவிகள் தற்போது வெற்றிடங்களாக உள்ளன. இந்த பிரச்சனையை பற்றி பல எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வருடம் நிதியமைச்சின் பரிந்துரைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் பல மாதங்களாகியும் குறித்த விடயம் தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழுவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று மதுவரி திணைக்கள உயர்தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான வருமான இலக்காக 232 பில்லியன் ரூபாய்களை ஈட்ட வேண்டும் என்றும் மதுவரி திணைக்களத்திற்கு நிதியமைச்சு பணித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வருமுன் காப்போம் எனும் துணைப்பொருளில் டெங்கு ஒழிப்பு சிரமதானம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் நிலையத்தின் ஏற்பாட்டில் குறித்த டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்கள், வர்த்தக சங்கம், பொதுமக்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவு அனைவரையும் ஒன்றிணைத்து முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி நகரில் ஏனையின் வீதியின் இருமருங்கும் உள்ள இடங்கள் மற்றும் கரடிப்போக்கு சந்தை முதல் வைத்தியசாலை வரை சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செட்டிக்குளம் மன்னார் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கம்பங்களை காட்டு யானைகள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் மன்னார் வீதியில் பறையனாங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு 2 கிலோமீட்டர் முன்பாக டயலாக் மற்றும் மொபிட்டல் தொடர்பாடல் வலையமைப்பினால் அமைக்கப்பட்டு 16 தொலைத்தொடர்பு கம்பங்களை ஜானி உடைத்து துவசம் பண்ணியுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று திருத்தல் பணிகளை மொபிட்டல் தொடர்பாடல் வலையமைப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலங்களாக காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதும் பயிர் நிலங்களை சேதப்படுத்துவதுமான நிலை ஏற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் ஏதும் இருப்பின் 1997 அல்லது 1981 என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சுற்றாடல் அழிவு தொடர்பிலான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் பொலிஸ்மா அதிபரினால் இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆறுகளின் கரையோரங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள், தொழிற்சாலைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் வளி மாசுபாட்டால் வனவிலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றாடல் பாதிப்பு தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் விசேட பணியகத்தின் 1997 அவசர இலக்கமும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் 1981 அவசர இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உங்கள் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மேற்குறிப்பிட்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. விடுமுறைக்கு அனுமதி எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத ராணுவத்தினருக்கு சட்ட ரீதியாக ராணுவ சேவையை விட்டு வெளியேற பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீண்ட காலமாக விடுமுறை அனுமதியின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காது இலங்கை ராணுவத்தினருக்கு 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 முதல் மே மாதம் 20 வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரகடனப்படுத்தப்பட்ட பொது மன்னிப்பு காலப்பகுதியில் தாங்கள் சேர்ந்த படைப்பிரிவு நிலையங்கள் தொடர்பில் சட்ட ரீதியாக சேவையில் இருந்து விலகுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஏப்ரல் 2 அல்லது அதற்கு முன் விடுப்பு இல்லாமல் பணிக்கு அறிக்கை செய்யாத அதிகாரிகள் மற்றும் பிற ஆணையிடப்படாத அதிகாரிகள் தங்களது ஆவணங்களுடன் மட்டுமே தங்கள் படைப்பிரிவு மையத்திற்கு புகார் அளிக்க வேண்டும். அதேவேளை விடுப்பு இன்றி சேவைக்கு சமூகம் அளிப்பதை தவிர வேறு எந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகளிலும் ஈடுபடாத ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் ராணுவ சேவையிலிருந்து சட்டபூர்வமாக வெளியேறாமல் வெளிநாட்டில் இருக்கும் ராணுவ உறுப்பினர்கள் இந்த பொது மன்னிப்பின் போது சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் தக்காளியின் மொத்த விலை 150 ரூபாவாக குறைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய நிலையத்தில் வியாபாரிகள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய வராததாலேயே விலை பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்புள்ளையில் 1 கிலோ தக்காளி 15 ரூபாவாக குறைந்திருந்த போதிலும் நேற்று புறக்கோட்டை காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 100 முதல் 150 ரூபாய் வரை சில்லறை விலையில் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ போஞ்சியின் விலை 40 ரூபாய் வரையும் 1 கிலோ முள்ளங்கியின் விற்பனை விலை 35 ரூபாய் வரையும் 1 கிலோ கக்கரிக்காய் மற்றும் வெள்ளரிக்காயின் விற்பனை விலை 20 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. இதேவேளை 1 கிலோ பீக்கங்காயின் விலை 40 ரூபாவாகவும் 1 கிலோ வெண்டைக்காய், பயிற்றங்காய், பொலஸ் மற்றும் புடலங்காய் ஆகியவற்றின் மொத்த விலை தலா 50 ரூபாவாகவும் குறைந்துள்ளன. நேற்று புறக்கோட்டை சில்லறை விற்பனை சந்தையில் காய்கறிகளுக்கான தேவையும் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முகத்தை மூடி கையுறை அணிந்து வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மர்ம கும்பலைச் சேர்ந்த மூவரை ககதுடுவ போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கதுடுவ பிரதேசத்தில் வசித்து வரும் 13 மற்றும் 18க்கும் இடைப்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பாடசாலை செல்லும் சிறுவர்களும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வீடுகளில் இருந்து மடிக்கணினிகள், பித்தளை பொருட்கள், கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட சொத்துக்கள் திருடப்பட்டு சம வயதுடைய சிறுவர்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கும்பல் நீண்ட காலமாக திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதன்படி சொத்துக்களை வைத்திருப்பவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.